சோனம் ரகுவன்ஷி இந்த கேஸை பத்தி பேசாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய மீடியா சேனல்ல இருந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த சம்பவம் இந்த ஸ்டோரி 10 நாளைக்கு முன்னாடியே இந்தியாவில் நடந்துச்சு. இந்தியாவே உலுக்குற ஒரு சம்பவம்னு சொல்லலாம். ஆனா நீ ஏன்டா 10 நாள் கழிச்சு இப்ப பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா ரீசன் இருக்குது. இப்ப இந்த சம்பவத்தை பத்தி பல பேர் பல விதமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த பொண்ணு தானா சரண்டர் ஆயிருச்சு, போலீஸ் ஆளுங்கிட்ட சரண்டர் ஆயிருச்சு, நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு மண்டை குழம்பி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த பொண்ணு ஓடி போதான் பார்த்திருக்குது. இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு ஓடி போறதுக்காக தான் இந்த பையனை புதுசா கல்யாணமான அந்த ஹஸ்பண்ட் இந்த பொண்ணு போட்டு தள்ளி இருக்குது. அண்ட் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த சோனம் தான். இந்த சோனம் தான் ஒரு ப்ராப்பரான ஸ்கெட்சை போட்டு அந்த ஹஸ்பண்ட் போட்டு தள்ளி இருக்குது. இன்டர்நெட்ல ஏகப்பட்ட சர்ச் பண்ணிருக்குது. இப்ப அந்த பையனை கொண்டு போய் அந்த மலையில இருந்து தள்ளி விட்டா எவ்வளவு நேரத்துல அந்த பையன் செத்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச் எல்லாம் பண்ணிருக்குது. அந்த சர்ச் ஹிஸ்டரிலாம் இப்ப கிடைச்சிருக்குது. இன்னைக்கு வீடியோல இது எல்லாத்த பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவா இருக்கட்டும், நேத்து அப்லோட் பண்ண வீடியோவா இருக்கட்டும், இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதான் நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண உடனே யூடியூப் காரன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவான். இந்த பாருப்பா வீடியோ வந்துருச்சு, இந்த பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் அனுப்புவான். நீங்களும் இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hello everyone, this is Yasser. Welcome to Yasser Speaks. இப்போ இந்த கதைக்கான ஒரு டீட்டெயிலான ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஓவர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் லேட்டஸ்டான அப்டேட் இந்த பையனோட ஃபேமிலி ஆளுங்களை பாருங்க. முக்கியமாக அவரோட பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொண்ணோட ஃபேமிலியே இதுக்கு உள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் அந்த ஃபேமிலி ஆளுங்க மேலே வச்சிருக்காங்க. அவங்க அப்பாவா இருக்கட்டும், அந்த பொண்ணோட அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அவங்க எல்லாத்து மேலேயும் அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்படி எஃபிஷியன்ட்டா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்சை ப்ராப்பரான ஸ்கெட்சை போட்டிருக்குது, என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிருக்குது, தப்பிக்கிச்சு போடுறதுக்காக என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டு அது எல்லாத்த பத்தியும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவர்வியூ, இந்த கதைக்கான ஓவர்வியூ. இப்போ சோனம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மத்திய பிரதேசல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வயசு 25 ஆகுது. வயசு 25 ஆனோடனே அந்த பொண்ணோட ஃபேமிலி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும் பார்ப்பாங்கல்ல. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பாக்குறாங்க. இந்த பொண்ணு ஆக்சுவலா ஒரு ஹெச்ஆரா அவங்க அப்பா வச்சிருக்க ஒரு பிசினஸ்லயே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கு. அவங்க அப்பா இந்த இன்டீரியர் பிசினஸ், பிளேவுட் அப்படிலாம் பிசினஸ் பண்ணுவாங்கல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பிசினஸ். அந்த பிசினஸ் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனில இந்த பொண்ணு ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு வருது. இப்போ 25 வயசு ஆயிருச்சு. சரி, நம்ம ஃபேமிலி பக்கத்திலேயே நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இவங்க மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் இவங்க அப்பாவோட பிசினஸ் ஃப்ரெண்டான ஒரு நபர், அவங்களும் இதே ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்காங்க, சிமெண்டோ இல்லாட்டி ஸ்டீல் பிசினஸ்ல இருக்காங்க. இவர் இன்டீரியர் பிசினஸ் இருக்காங்க. மொத்த பேர் 2 பேருமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தான், பில்டிங் கட்டுற பிசினஸ் தான். இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறனால 2 பேரும், எனக்கிட்டே பொண்ணு இருக்குது, என்கிட்ட பையன் இருக்கிறான், 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 ஃபேமிலி ஆளுங்க சேர்ந்துக்கிட்டு. அந்த பையனோட பேர், அந்த மாப்பிள்ளை பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜா ரகுவன்ஷி. இவனுக்கும் 29 வயசு ஆகுது. இந்த பொண்ணு 25, இந்த பையனுக்கு 29. இப்ப ஆரம்ப காலத்திலேயே இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த பையனோட பேசுறதா இருக்கட்டும், அந்த பிஹேவியர்லயே தெரிஞ்சுக்கிறான். இந்த பையனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறான், இந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்னு சொல்லி இந்த பையனை தெரிஞ்சுக்கிறான். இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையன் என்ன பண்றான்னா, அந்த கல்யாணம் ஆகிற அந்த டைம்ல அவங்க அம்மா, அந்த பையனோட அம்மாட்ட போய் அந்த பையனை சொல்றான்னா, இந்த பொண்ணு என்கிட்ட பேச கூட மாட்டேங்குதுமா, என்ன பிடிக்கல போலமா, இந்த கல்யாணம் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல போலமா, எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, இந்த கல்யாணம் நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு இவங்க பேரண்ட்ஸ், அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லடா அதெல்லாம் புதுசு இல்லடா, போக போக சரியா போயிடும், பொண்ணு தானடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பொண்ணா இது பேய்ங்க. இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, இல்லைங்க நீங்க புது ஆளு, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை, பசங்கள்லாம் பேசி போக போக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்குது. கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னா, உனக்கு வேற ஆளோட அஃபேர் இருந்துச்சுன்னா நீ ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருக்கணும். ஒரு பையனோட வாழ்க்கையை சீரழிக்கிறது. சரி சரி, நான் கண்டென்ட்டுக்கு வெளியில போறேன், ஃபர்ஸ்ட் கதையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா இந்த பொண்ணு காரி துப்புவோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பிளான் பண்ணுதா, இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அந்த கம்பெனில வேலை பார்க்குற ராஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளு. இந்த பையனுக்கு 21 வயசு தான் ஆகுது. இந்த பொண்ணுக்கு 25 வயசு ஆகுது. அந்த பொண்ணோட ஒரு 4 வருஷம் சின்ன வயசு தான் இந்த பையன். அந்த பையனோட அஃபேர் இருந்தனால இந்த பையனும் இந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஸ்கெட்சை ஒன்று போடுறாங்க. என்ன ஸ்கெட்ச்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனை, இந்த புது மாப்பிள்ள இருக்கிறானா,
இந்த பையன் வந்து போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளிட்டு இவனும் ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணி ஏகப்பட்ட காசு வச்சிருப்பான். இவனோட கிட்ட இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் நம்ம வந்து அடிச்சுட்டு போய் நம்ம வந்து லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட நகைகள்லாம் இந்த பொண்ணுக்கு போடுவாங்கல்ல, இந்த நகைகளையும் சுருட்டிட்டு போய் நம்ம வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் இந்த ஸ்கெட்சை போடுது. ஏன்னா வெறும் கையில போனா சோத்துக்கு வந்து லாட்டரி அடிக்கணும்ல, அதனால இதெல்லாம் ப்ராப்பரான ஒரு பிளானை பண்ணிட்டு தான் இந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து கல்யாணமா பண்ணிக்குது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்து ஒரு ஹனிமூனுக்கு போலாம், ஒரு இடத்துக்கு ஹனிமூனுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்சை ஒன்று போடுது இந்த பையனை போட்டு தள்ளுறதுக்காக. அந்த ஹனிமூன் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா சோஹரா செரப்பூஞ்சி. இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன், மேகாலயில இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன். இவங்க வந்து மத்திய பிரதேசல இருக்காங்க. இந்த கல்யாணம், இந்த பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு எல்லாமே மத்திய பிரதேச ஆளுங்க. இவங்க வந்து இதுக்கு போறாங்க, யாரு மேகாலயாக்கு போறாங்க. இந்த பையனும் சரி பொண்டாட்டி கேக்குதுப்பா, ஃபர்ஸ்ட் வந்து பொண்டாட்டி வந்து நம்ம கூட பேச கூட இல்ல, இவ வந்து ஆசைப்பட்டு பொண்டாட்டி கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் போக வரக்கு டிக்கெட் செலவுலாம் இருக்கும்ல, அந்த டிக்கெட் செலவுக்கு வந்து ஏகப்பட்ட லட்ச லட்சமா காசு வந்து இந்த பையன் கிட்ட இருந்தே உச்சர போட்டுருக்குது. இந்த பையனை போட்டு தள்ளுறதுக்கு இந்த பையன் கிட்ட இருந்தே காசை வந்து வசூல் பண்ணிருக்குது. எவ்வளவு ஒரு மோசமான கொடூரமான ஜந்தி இந்த பொண்ணு. இதுக்கப்புறம் இந்த பையனும் கேட்கற காசெல்லாம் இந்த பொண்ணுக்கு தூக்கி கொடுத்துருக்காப்ல. நம்ம பொண்டாட்டி தானடா, போடா மஜாவா இருந்துட்டு போட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் இந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காப்ல. ஆசையா கொடுத்துருக்காப்ல. நான் வந்து மஜாவா இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாங்ல பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த பையன் வந்து ஆசையா தன்னோட பொண்டாட்டி காசு கேட்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காப்ல. இந்த பொம்பளை அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பையனை போட்டு தள்ளுறக்காண்டி ஒரு கூலிப்படையை செட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் போட்டிருக்குது. அதெல்லாம் எப்படி டெக்னிக்கலா பண்ணிருக்கு சொல்லிட்டு நான் போக போக சொல்றேன். மே 21 2025 வந்து ஹனிமூனுக்கு போறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மே 18 2025 சொல்லிட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு இவங்க வந்து ஹனிமூனுக்கு போறாங்க. ஹனிமூனுக்கு போய் 2-3 நாள்ல 2 பேருமே மிஸ்ஸிங். பொண்ணு மிஸ்ஸிங், பையனும் மிஸ்ஸிங். இப்ப ஹனிமூனுக்கு போன பசங்களை காணோம்னு சொல்லிட்டு இந்த பையனோட அப்பா அம்மாவா இருக்கட்டும், பொண்ணோட அப்பா அம்மாவா இருக்கட்டும், 2 ஃபேமிலிஸ் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்றாங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் ஆளுங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஜூன் 2 2025 அன்னைக்கு இந்த பையனோட பாடி வந்து டிகம்போஸ் ஆன நிலைமையில தேடி எடுக்கிறாங்க. ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம். ஆக்சுவலா மே 21 வந்து இவங்க வந்து டூருக்கு போறாங்க. மே 23 வந்து இவங்க காணாம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு இந்த பையனோட பாடி வந்து எடுக்கிறாங்க. அதனால இந்த பையனோட பாடி வந்து டிகம்போஸ் ஆயிருச்சு. இப்ப போலீஸ் ஆளுங்க இந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியல, எங்கடா அந்த பொண்ணு போச்சு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடும் போது தான் அந்த பையனோட பாடி இருந்துச்சுல, அந்த பையனோட பாடி கிடைச்ச அந்த இடத்துலயே வந்து இந்த பொண்ணோட ஒரு ட்ரெஸ் ஒரு பீஸ் வந்து அங்க கிடைக்குது. ஏதோ ஜாக்கெட் ஒன்று போட்டிருக்குது. அந்த ஜாக்கெட்டோட பீஸ் வந்து அந்த இடத்துல கிடைக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் ஆளுங்க இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருந்தா அந்த கண்ணோட்டத்துல இருந்து போலீஸ் ஆளுங்க அந்த கேஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் ஆளுங்க வந்து எல்லா கண்ணோட்டத்துல இருந்து பார்ப்பாங்க. பொண்ணு காணாம போயிருக்கலாம், இல்ல பொண்ணே வந்து இந்த மாதிரி ஸ்கெட்சை போட்டு பையனை வந்து போட்டு தள்ளி இருக்கலாம். ஏன்னா எத்தனை கேஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி இந்த கண்ணோட்டத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஆளுங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பையனை வந்து போட்டு தள்ளினதை இந்த பொண்ணு தான் எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த பொண்ணு வந்து அந்த பையனை போட்டு தள்ளிட்டு எஸ்கேப் ஆயிருது. மேகாலயால இருந்து யூபிக்கு ஓடி போயிருது. யூபிக்கு எப்படி ஓடி போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேபை புக் பண்ணி தான் யூபிக்கு ஓடி போகுது. கேபை புக் பண்ணி கூட யார் கண்ணிலையும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து புர்கா போட்டுக்கிட்டு மூஞ்சியெல்லாம் மறைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து கேப்ல யூபிக்கு போயிருக்குது. அதுலயும் முக்கியமா அந்த கேப் டிரைவர் சொல்றாரு, அந்த பொண்ணு எங்களை டீ கூட குடிக்க விடலங்க, நிப்பாட்டாதீங்க போன்னு சொல்லிட்டு என்னை வந்து கூட்டிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேப் டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு கொடூரமான பிளான வந்து இந்த பொண்ணு வந்து போட்டிருக்கு பாருங்களேன். இப்ப சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த பொண்ணு வாலண்டியரா வந்து சரண்டர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு சரண்டர் ஆகல. போலீஸ் அங்க ட்ராக் பண்ணி அந்த பொண்ணை போய் பிடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த பொண்ணு வந்து கேப்ல வந்து எஸ்கேப் ஆக பார்த்திருக்குது. பாருங்களேன், மத்திய பிரதேசம் இங்க இருக்குது, மேகாலயா அங்க இருக்குது. மேகாலயா இருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 1200 கிலோமீட்டர் தான் யூபி. அந்த பொண்ணு கசேவாரா ஏதோ ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு வந்து போயிருக்குது. அங்க வந்து ஒரு தாபால இருந்திருக்குது, சாப்பிட்டுக்கிட்டு இருந்துகிட்டு அவன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ண பார்த்துருக்குது. அப்பதான் ட்ராக் பண்ணி போலீஸ் அவங்க பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணோட சேர்த்து ராஜ் குஷ்வாஹா, அதான் அந்த பொண்ணோட லவ்வர், அந்த கள்ளக்காதலையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கள்ளக்காதல் வந்து 3 பேர் கூலிப்பட ஆளுங்க. இவனுங்க வச்சுதான் இந்த பையனை வந்து போட்டு தள்ளி இருக்காங்க. அந்த 3 பேத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிண்டு அலியா சிவம். இவன் தான் வந்து தள்ளிய விட்டுருக்கான், ராஜா ரகுவன்சிய மலை மேல இருந்து தள்ளி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் பால், அதுக்கப்புறம் ரவி யாதவ், இவங்க 3 பேரு பிளஸ் இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இந்த ராஜ குஷ்வாசா இல்ல குஷ்வாஹா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர். இந்த எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சோனம் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மேட்டரா கறக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்படி ஸ்கெட்ச போட்ட, என்னென்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்துல இந்த பொண்ணு வந்து டெக்னிக்கலா ஒரு வேலை ஒண்ணு பண்ணிருக்கு. என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ராஜ குஷ்வாஹா இருக்கிறான்ல, அவனோட பேரை வந்து இந்த பொண்ணோட போன்ல வந்து வேற விதமா சேவ் பண்ணிருக்கு. சஞ்சய் வர்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பேர்ல வந்து சேவ் பண்ணிருக்குது. அதுக்கப்புறம் இந்த போலீஸால இந்த பொண்ணோட போனை வந்து ரிகவர் பண்ணாங்கல்ல, ரிகவர் பண்ணவே சொல்லிட்டாங்க, என்னது சஞ்சய் வர்மா கிட்ட மாசத்துல 247 தடவை வந்து இந்த சஞ்சய் வர்மா பேசியிருக்குது, யாரும் சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க போலீஸ் ஆளுங்க. அதுக்கப்புறம்
அப்புறம் தான் தெரிய வருது சஞ்சய் வர்மா வேற யாருமே கிடையாது, இந்த ராஜா குஷ்வாஹா தான். நாளைக்கு யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாலும் கூட உடனே ட்ரேஸ் பண்ணி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சஞ்சய் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்குது. எவ்வளவு ஒரு ப்ராப்பரான பிளான போட்டுருக்கு பாருங்க. இப்போ வந்து அந்த லேட்டஸ்டான அப்டேட்டுக்கு வரும். லேட்டஸ்ட் அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பையன் ராஜா ரகுவன்ஷி இறந்து போனார்ல, அவரோட பிரதர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்குது, இந்த பொண்ணோட ஃபேமிலி இதுக்கு உள்ளுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில அலிகேஷன்ஸ் வச்சிருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னன்னு சொல்ல முடியும். இதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்னன்னா, இந்த ராஜா ரகுவன்ஷியோட அப்பா இருப்பார்ல, அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகும் போது அந்த டைம்லயே இந்த பொண்ணு வந்து ஒரு கருப்பு கயிறு வந்து என் பையனோட கையில கட்டி விட்டா, இது வந்து ஒரு செய்வன கயிறு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செய்வனை கூட வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து கூட்டு போயிருக்கிறா. எவ்வளவு ஒரு கொடூரமான அந்த பொண்ணு. இந்த பொண்ணு எல்லாமே இது வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான் ஸ்கெட்சை போட்டுக்கிறா. என்னென்ன இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிருக்கா சொல்லிட்டு இப்ப அடுத்தது சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்ச் இந்த பொண்ணு வந்து இன்டர்நெட்ல இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிருக்கா. டூரிஸ்ட் ஸ்பாட்லயும் இந்த மலையில கிட்டத்தட்ட 1500 அடி மலை வந்து எங்க இருக்குது, அதுவும் எங்க ஊர்ல இருந்து ஒரு 1000-1500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட் எங்க இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச் பண்ணிருக்கா. எதனால 1500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்டை செலக்ட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் உடனே சீக்கிரமா கண்டுபிடிக்கிற ஓடி வர மாட்டாங்க. பேரண்ட்ஸா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், உடனே ட்ரேஸ் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு அதுக்குள்ள இவங்க 2 பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து பிளான போட்டிருக்கா. அதுக்கப்புறம் கூகுள் என்ன சர்ச் பண்ணிருக்காங்கன்னா, இந்த சிறுபூஞ்சி மலை இருக்குல்ல, அந்த மலையில இருந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னா எவ்வளவு நேரத்துல உயிர் இழந்து போவாரு, எவ்வளவு அடி தூரம், எவ்வளவு ஹைட் இருக்குது இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சை வந்து பண்ணிருக்கான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட ஏகப்பட்ட நகையில இருந்திருக்குல்ல, லிக்விட் கேஷுக்கு ஏதாச்சும் தட்டுப்பாடு வந்துருச்சுன்னா உடனே இந்த நகையை வந்து விற்கணும். நகையை விற்கணும்னா நம்ம வந்து நகையா வித்தோம்னா நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வரும், அதை வந்து உருக்கி நம்ம வந்து வித்தா சீக்கிரம் வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை உருக்குறது எப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிருக்கா. என்னென்ன கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு சீக்கிரத்துல வந்து நகையை வந்து உருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சை வந்து இந்த இன்டர்நெட்ல பண்ணிருக்கா. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து டெக்னிக்கலா இந்த கூலிப்பட ஆளுங்களுக்கு வந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கா. உடனே கேஷை வித்ட்ரா பண்ணி அந்த கேஷை வந்து கேஷா நம்ம கொடுத்தோம்னா மாட்டிக்குவோம். இப்போ வந்து அப்பா பிசினஸ் வச்சிருக்காரு, அப்பாவோட அக்கௌண்ட்ல இருந்து உடனே 1 லட்சம் 2 லட்சம் உருவணும்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து அப்பா வந்து கேள்வி கேட்பார்ல, அதுக்காண்டி இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட அம்மாவோட அந்த சோனமோட அம்மாவோட ஒரு பழைய அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ல வந்து இந்த பணத்தை வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கா. எதுக்கு இந்த பணத்தை அங்க டிரான்ஸ்ஃபர் பண்றான்னா, அந்த அக்கௌண்டோட ஏடிஎம் கார்டை வந்து இவரு இந்த லவர் இருக்கிறாப்ல 21 வயசு பையன், அந்த பையன்ட்ட கொடுத்துருக்கான் அந்த ஏடிஎம் கார்டை. இப்ப இந்த பொண்ணு வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டோன்னே இந்த பையன் வந்து அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து கூலிப்பட ஆளுங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்கான். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. இதெல்லாம் போலீஸ் ஆளுங்க புடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு என்னமோ நினைச்சுக்கிச்சு போல, நம்ம வந்து ஈஸியா இன்டர்நெட்டை பார்த்து நம்ம வந்து கொலையா பண்ணிடலாம், ஏதாச்சும் வெப் சீரிஸ் கிப் சீரிஸ் கூட இந்த பொண்ணு வந்து பார்த்துருக்கலாம், பார்த்து வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கெட்சை கூட போட்டிருக்கலாம். அதை பத்தி இன்னும் அப்டேட் வரல, வந்தாலும் வரலாம், வந்துச்சுன்னா நான் நம்ம சேனல்ல வீடியோ பண்ணி போடுறேன். இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து போட்டு தள்ளியிருக்கிறா. நான் என்ன கேட்கறேன்னா, உனக்கு கல்யாணம் பண்ண வைக்க பிடிக்கலன்னா பேசாம ஓடி போயிருக்கலாம். எதுக்கு அந்த பையனோட வாழ்க்கை வந்து சீரழிக்கணும்? அந்த காசுக்காகவும் பணத்துக்காகவும் ஏதோ 25 லட்சம் நகையை வந்து எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க. அதுல 10 லட்சம் நகை வந்து எங்கேயோ காணாம போயிடுச்சு, 15 லட்சம் நகை மட்டும் தான் ஏதோ மீட்டர்ன்னு சொல்றாங்க. என்ன இலவோங்க, எனக்கு சுத்தமா புரியல. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை நான் கவர் பண்ண மறந்துட்டேன். இந்த பொண்ணு தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த ஸ்கெட்சை போட்டிருக்குது. அந்த மலைக்கு கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், அந்த டூர் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், அங்க கூட்டிட்டு போய் இந்த ஆளுங்கெல்லாம் பதுங்கி இருந்திருக்கானுங்க. யாரு இந்த கூலிப்பட ஆளுங்கெல்லாம், அவங்களுக்கு எல்லாம் சிக்னலை கொடுத்து அவங்க ஹஸ்பண்டை போட்டு தள்ளனதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வேலையும் இந்த பொண்ணு தான் பண்ணிருக்குது. இவன் வந்து ஒரு கூமுட்டை 21 வயசு பையன் இருக்கிறான்ல, அவன் வந்து கூமுட்டை பண உதவியா இருக்கட்டும், ஸ்கெட்ச் போட்டதா இருக்கட்டும், எல்லாமே இந்த பொண்ணு தான். ஆளுங்க ஏற்பாடு பண்ணது மட்டும் தான் இந்த பையன். இது தேவையா அந்த 21 வயசு பையனுக்கு? இவன் வாழ்க்கையும் சீரழிச்சுக்கிட்டான், அந்த பொண்ணு வாழ்க்கையும் சீரழிஞ்சு போச்சு. அந்த பையனை வந்து போட்டு தள்ளி விட்டானுங்க. என்னமோ போங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். எனக்கு இது பேசுறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பையனோட நிலைமையை நினைச்சா, அந்த பையனோட அம்மாவோட நிலைமை நினைச்சா. ஏன்னா கதறி அந்த அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்காங்களாம். அந்த பையன் வந்து ஃபர்ஸ்டே சொன்னா, அம்மா இந்த பொண்ணு சரியில்லைம்மா, வேணாமா, விட்டுருங்கம்மா அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா கேட்காம இந்த பையனே வந்து அந்த அம்மா வந்து இழந்துட்டு உட்காந்துருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்ல வேணாம். அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பை.